கேட்டுக்கோ. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? மோகினி, உன்னோட ஆசை நிறைவேறிடுத்தோணும். எப்படியோ 2 பேரும் ஆகாஷ் விசா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேள். ஆமாமா, ஆகாஷ் விஷா 2 பேரையும் தனியா கூப்பிட்டு நிக்க வச்சு மோகினி ஆசீர்வாதம் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லம்மா, திடீர்னு விஷா கழுத்துல மோகினி கோல்டு செயின் எடுத்து போட்டா. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுமா. என் மருமகனா சும்மாவா? அப்படியே மோகினி அவ தாய் மாமனோட குணத்தை கொண்டிருக்கா. அவரும் இப்படித்தான் சர்ப்ரைஸ் கொடுப்பார். மோகினிக்கு தாய் மாமானா அது யாருமா? டேய், உன் அப்பாவை தான்டா சொன்னேன் கிஷோர். ஓ, உனக்கு மோகினி அத்தை பொண்ணு, என்னோட மருமக அப்படின்னு அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குல்ல? அம்மா, மோகினி அவங்க மாமாவையும் பார்த்து பேசினாமா. அப்படியா? மோகினி, உன் மாமனார் என்ன சொன்னார்? அத்தை, கௌதம் பேசின எதையும் நீ பெருசா எடுத்துக்காத, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. ஓ, எல்லாம் சரியாயிடுமாமே. அப்புறம் எப்படி இவ்வளவு கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அத்தை, நான் கல்யாணத்துக்கு போனதுல விசா ஆகாஷ் முகத்துல ஒரு திருப்தி, சந்தோஷம் எல்லாமே வந்துருச்சு. இருக்காதா பின்ன? நீ இங்க வந்த கொஞ்ச நாள்லயே எங்க மனசுல குடி இருக்க. அவ்வளவு நாள் நீ அந்த ஆத்துல இருந்திருக்க. நீ கல்யாணத்துக்கு போனதுல அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்ல? சண்டை போட்டு பிரிஞ்ச லவ்வர்ஸ சேர்த்து வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்க. ஆமாம்மா, மோகினியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. கவலைப்படாத கிஷோர், மாமா தான் சீக்கிரம் எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரே. எல்லாம் சரியாயிடும்னு மோகினி சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா திரும்ப அவாத்துக்கு போறதுக்கு விருப்பப்படுறான்னு தானே அர்த்தம். மீனாட்சி சுந்தரம் லேசுப்பட்டவர் இல்ல. எல்லார் மனசையும் மாத்தி திரும்ப அவாத்துக்கு கூட்டிட்டு போனாலும் போயிடுவார். என்ன மாமி, ரொம்ப பெரிய யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. ஆமாண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மாமி? மோகினி அவ நாத்தனா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அவன் ஒரு விஷயம் சொன்னான்னு உங்ககிட்ட சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கோ? நிறைய சொன்னதான் சொன்னீங்க. எந்த விஷயத்த பத்தின்னு சொல்லுங்க மாமி. அதாண்டே இந்த மீனாட்சி சுந்தரம், மோகினியோட மாமனார். எல்லாம் சரியாயிடும், எல்லார் மனசையும் மாத்திடலாம், கௌதம் மனசையும் மாத்திடலாம், நீ கவலைப்படாத மோகினின்னு சொன்னதா சொன்னாளே. அதான் என் மனச உறுத்திண்டே இருக்கு. மருமகளை பார்த்ததும் 4 வார்த்தை ஆறுதலா சொல்லிருப்பாங்க மாமி. அதுக்கு எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? இல்லடி, அவ பேசுற தோரணையை பார்த்தா அவளுக்கு மறுபடியும் அவாத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தான் நேக்கு தோன்றது. அவ ஆத்துக்கார மறக்கிற மாதிரி நேக்கு தெரியல. அந்த கௌதம் மோகினியோட மனசுல இருக்கானா இல்லையாங்கிற குழப்பம் இன்னைக்கு வந்துட்டே இருக்குடி. அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. இத பாருங்க. இது என்னது? இந்த பொண்ணு போட்டோ எதுக்கு எங்கிட்ட காட்டுற? இவதான் நம்ம கிஷோருக்கு பாத்திருக்கிற வரன். அடி பாவி, கிஷோருக்கு மோகினிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவ மனச மாத்துறேன்னு என்கிட்ட நோட்டா வாங்கிண்டு இப்ப எவ்வளவு ஒத்தியோட போட்டோவை காமிச்சு வரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மோகினி மனசுல இருக்கிறது தெரிஞ்சுக்க இது ஒரு டெக்னிக் மாமி. டெக்னிக்கா? ஆமா, கடவுள் எனக்கு பிரெயினை கொடுத்திருக்காரு, அதை அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் மாமி. இத்தனை நாள் நான் இந்த டெக்னிக்க பண்ணேன், நீ எனக்கே பிரெயின் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்து கொடுக்கறியா? அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மாமி இது. குருவுக்கே சிஷ்யன் பாடம் கத்து கொடுக்கறது. யார குருங்கிற, யார சிஷ்யங்கிற? சரி, அதை விடு, இருக்கிற குழப்பெல்லாம் போரும். இப்ப இது வேற எதுக்கு? இப்ப என்ன டெக்னிக்கலா டீல் பண்ண போறேன்னு சொன்ன, அத சொல்லு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் முடிஞ்சு கிஷோரும் மோகினியும் வருவாங்க. மோகினியை வச்சுக்கிட்டு கிஷோர் கிட்ட இந்த போட்டோவை காட்டி, இவதான்ப்பா உனக்கு பாத்துருக்கிற பொண்ணு, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். சரி, சொல்லிட்டா என்ன நடக்கும்? மோகினி கிஷோர் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு காதலிச்சிருந்தானா அவ முகம் மாறும். கோவம் வந்து இந்த போட்டோ வாங்கி அப்படியே கிழிச்சு போட்டாலும் போட்டுடுவா. இல்ல பேசாம வேடிக்கை பார்த்துட்டு நின்னானா அவ மனசுல இன்னும் கௌதம் தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். நீ ரொம்ப நல்லா தாண்டி பிரெயினை யூஸ் பண்ற. கை கொடு, கை கொடு.
மாமி பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. ம், கிஷோர் மோகினிக்காக நான் உழைக்க நீங்க பணம் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. எவ்வளவு வேணாலும் தரேன்டி. ஆனா மோகினி மனசுல என்ன இருக்குங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்காக தானே மாமி இந்த டெக்னிக்கே. இது சும்மா கண்டுபிடிக்கல மாமி. நைட்டு முழுக்க யோசிச்சேன், 3 காஃபி குடிச்சேன், ஃபேன் ஓடிட்டே இருந்தது. அது பத்தாம ஏசி வேற போட்டுட்டேன். ஃபேனும் ஏசியும் ஓடிட்டே இருந்தா எவ்வளோ கரண்ட் பில் வரும் உங்களுக்கே தெரியும்ல. ம், மாமி பைக் சவுண்ட் கேக்குது, அவங்க வராங்க. ம், என் புள்ள பைக் சவுண்ட என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ற? என் காதுல எல்லா சவுண்டும் தனித்தனியா பிரிச்சு கேக்கும் மாமி. ம், என் காது ஹோம் தியேட்டர் மாமி. ஓ, ம், அது உன் காதோட ஸ்பெஷாலிட்டி இல்லடி, அதுவும் உன் பிரெயினோட ஸ்பெஷாலிட்டி. மாமி ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது மங்களம். அதெல்லாம் முடியாது மாமி. கிஷோருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு இதை கொண்டு வந்திருக்கேன். என்னக்கா கிஷோருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கிஷோருக்கு ஏதாவது வேலை இருக்கா? கிஷோரை பத்தி நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோகினி, நீ உட்காரு. கிஷோர் உட்காரு. சொல்லுங்கக்கா. மோகினி, எத்தனை நாளைக்கு தான் மாமி கையால கிஷோர் தம்பி சாப்பாடு சாப்பிடும்? பொண்டாட்டி கையால சமைச்சு சாப்பிட வேண்டாமா? அதான் கிஷோர் தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆஹா, மங்கள அக்கா பிளான் பண்ணிட்டாங்க. மோகினி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதமாக தான் பேச போறாங்க. அப்ப நம்மளும் நடிக்க ஆரம்பிப்போம். மங்களக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இனிமேலும் நான் எங்க அம்மாவை சிரமப்படுத்த விரும்பல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மாவை விட உங்களுக்கு என் மேல ரொம்ப அக்கறை. நீங்களே எனக்கு அம்மாவா பிறந்திருக்கலாம். ஐயோ, என்னடா சொல்ற? அவ எப்படி உனக்கு அம்மாவா வந்து பிறக்க முடியும்? என்னை விட நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். பேச்ச குறைங்க. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. கிஷோர் தம்பிக்கு ஏத்த ஒரு அருமையான வரன் வந்திருக்கு. 100 பவுன் போடுறாங்களாம். சினிமா தியேட்டர் இருக்கான், லாரி எல்லாம் ஓடுதான். பொண்ணு எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காளாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. இந்த தம்பி போட்டோவை பாரு. என்னக்கா திடீர்னு ஒரு பொண்ணு போட்டோவை காட்டுறீங்க? எல்லாத்தையும் மாமி கிட்ட சொல்லிருக்கேன். நீ பேசாம சம்மதம் மட்டும் சொல்லு தம்பி. இந்த அக்கா ஏதோ டிராமா பண்ண போறாங்க போல இருக்கு. என்ன விஷயம் தெரியாம நான் என்ன பேசுறது, எப்படி ரியாக்ஷன் பண்றதுன்னு தெரியலையே. அடடடா, என்ன அழகு, என்ன அழகு. எப்படியாவது இந்த வரணையே முடிச்சிடும். உனக்கு 5 பவுன்ல செயின் பண்ணி போடுறேன். மோகினி, இந்தா நீயும் பாரு. நீ ஓகேன்னு சொல்லிட்டா உடனே இந்த கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன? ஏமா, கல்யாணம் பண்ணிக்க போறது நானு. என் சம்மதம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நீ பேசாம இருடா. நோக்கு என்ன பண்ணணும்னு நேக்கு தெரியாதா? அத்தை, அந்த போட்டோவை மங்களக்கா கிட்ட திருப்பி கொடுங்க. கிஷோருக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். இந்த போட்டோ ஒரு தடவை பார்த்துட்டு பேசு மோகினி. அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. எனக்கு இப்ப கோவமா வருது. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க பண்றது சரியில்லை அத்தை. அப்புறம் நானே என்ன சொல்ல வந்த மோகினி, சொல்லு. மங்களா சிஐடி பிரெயின்ல மடக்கி புடிச்சு மோகினி மனசுல இருக்கிறத வாங்க பாக்குறா. கிஷோருக்கு இப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம், அவசரப்படவே வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் மேல போறேன். ஐயோ மோகினி, மாமி வேறொரு பொண்ணு போட்டோவை காமிச்ச உடனே மோகினிக்கு எப்படி கோவம் வருது பாத்தீங்களா? எப்படி பட்டான்னு கதவை சாத்திட்டு போறா பாரு. கைய குடுறி மங்களா, சாதிச்சுட்டடி நீ. எதுக்குமா இப்ப கை கொடுக்குறீங்க? என்ன நடக்குதுங்க? மோகினி கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோ காமிச்சு இவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நடிக்க சொன்னா இவ. மோகினி கோவப்பட்டா அவ மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம். அப்படி அவ கோவப்படாம அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா
அவ மனசுல நீ இல்லேன்னு அர்த்தம். ஆனா இப்ப அவ கோவப்பட்டுட்டு போறா. அப்போ அவ மனசுல நீ இருக்கேன்னு தானே அர்த்தம். மோகினியோட மனசை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதுமா. அவ மனசு எப்படின்னா, ஒரு பாட்டு இருக்கே, ஆறும் அது ஆழம் இல்ல, அது சேரும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசுதான் ஐயா. இந்த பாட்டு மோகினிக்காகவே எழுதின பாட்டுமா. இவன் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா நினைச்சு கூட கோச்சிட்டு போயிருக்கலாம். போங்கம்மா. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? மோகினியே இப்படி சொன்னான்னு இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நீ சொல்றது சரிதான். அவ ரொம்ப கோவமா இருக்கா. சூட்டோட சூடா போய் தெரிஞ்சிட்டு வந்துருப்போம். போயிடுங்க, போயிட்டு வர. இந்த சேவிங் செட் எங்க போயிடுச்சு? இவ்வளவு நாளா பாத்ரூம்ல இருந்து திடீர்னு காணாம போயிருச்சு. கண்ணம்மா, கண்ணம்மா போயிட்டாங்க. கண்ணம்மா. முதலாளி. கண்ணம்மா. முதலாளி, என்ன புது பழக்கமா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வைஸ் டார்லிங்னு கூப்பிடுவீங்க. இப்ப கண்ணம்மா கண்ணம்மான்னு கூப்பிடுறீங்க. ஏய், உன்னை யாரு கூப்பிட்டா? குறுக்க வந்து கேள்வி கேட்டால அந்த பக்கம். கண்ணம்மா. என்ன என்ன இங்க ஒரே சத்தம்? கண்ணம்மா எங்க முதலாளி ஆண்டி? இப்ப எது கண்ணம்மா முருகா கேக்குற நீ? நான் தேடல, முதலாளி தான் தேடுறாரு. எதுக்கு இப்ப அவளை கேட்டீங்க? பாத்ரூம்ல வச்ச அந்த சேவிங் செட் எங்கன்னு சொல்லு. எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணனு குப்பையில தூக்கி போட்டாளா? யாரை கேட்டு தூக்கி போட்டா? அத நான் தான் தூக்கி போட்டேன், அவனும் தூக்கி போடல. நீ ஏன் தூக்கி போட்ட? இப்ப நான் எப்படி சேவிங் பண்றது? ஏன் ஷேவ் பண்ணணும்? மீசைய வைங்க. இங்க பாரு வயசு, மீசை வச்சு என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கும். என் வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. ஏன்? மகா கவிஞர் பாரதியார் இருக்காரே, முறுக்கு மீசை வச்சிருந்தார், அவர் ரவுடியா? சிறந்த பேச்சாளர் சிலம்பொலி செம்மல் மாப்போசி, அவர் மீசை வச்சிருந்தாரே, அவர் ரவுடியா? பாரதியாரை விட அவர் மீசை பெருசு. அற்புதமான எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெரிய மீசை வச்சிருந்தாரு, அவர் ரவுடியா? வயசு, அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. அவங்களுக்கு மீசை செட் ஆயிருச்சு, அதனால வச்சுக்கிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது வயசு, நல்லாவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மீசை மேல ஆசையே இல்லை. டெய்லி சேவ் பண்ணி இந்த பளிங்கு கல்லு மாதிரி முகம் அப்படியே பளபளன்னு இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். கேட்டீங்களா முதலாளி ஆண்டி? நல்லா சேவிங் பண்ணி பளபளன்னு பளிங்கு மாதிரி இருந்தாதான் அவருக்கு பிடிக்குமா? டேய் ராமு, நீ எதுக்குடா இப்ப குறுக்க பேசுற? சரி, கண்ணம்மா எங்க போயிட்டா? மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அவன் மார்க்கெட்டுக்கு போய்க்கிறான், இவன் எதுக்கு இங்க இருக்கிறான்? கார் எடுத்துட்டு போலியா? நம்ம வீட்டு வாசலை விட்டு இறங்கி ரைட் சைடு திரும்பினா இருக்கு மார்க்கெட்டு, அதுக்கு எதுக்கு காரு? இல்ல, கண்ணம்மா நடந்து வருவாள. ஓஹோ, அதுக்கு தான் இவ்வளோ அக்கறையா? எதுக்கு உங்களுக்கு இந்த அக்கறை? அட, கீரை காய் எல்லாம் வாங்கிட்டு வெயில்ல நடந்து வந்தா காத்து பட்டு எல்லாம் வாடி போயிடாதா? இதுவே ஏசி கார்ல வந்தா தளன்னு அப்படியே வாடாம இருக்கு. அதுக்கு சொல்ல வந்தா. யாரு வாடுவா? காய்கறியா இல்ல கண்ணம்மாவா? இங்க பாரு வயசு, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிற? என் சேவிங் செட்டுங்க. அதான் குப்பையில தூக்கி போட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, அதை ஏன் வயசு தூக்கி போட்ட? ராமு, நீ கொஞ்சம் காதை முடிக்க, ஏன் சொல்றேன். முதலாளி ஆண்டி, நீங்க பேசுங்க, எனக்கு காது கேட்கல. ஏங்க நீ பாருங்க, நான் ஏன் தெரியுமா சேவிங் செட்டை தூக்கி போட்டேன்? கண்ணம்மா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போ ஜோசியக்காரன் சொன்னான்னு என்ன சொன்னா? என்ன சொன்னா? மீசை இல்லாத ஆண்மகன் குரு, இன்னொருத்தி கணவன் சுக்கிரன், இன்பமான வீணையை மீட்டியே சொர்க்கத்தில் வாழ்வான் சனியுடனே. அப்புறம் இன்னொரு பாட்டை வேற, யானை மேல் நான் ராணி, உன் வீட்டுக்காரர் தேனி, வீட்டை விட்டு போனி அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னதா சொன்னால. இப்ப சொல்லுங்க, இந்த மீசை உங்களுக்கு தேவையா? பாரு வயசு, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்கிட்ட என்ன காரணம் சொல்லிட்டு இருக்கிற? கிறுக்குத்தனமா பேசி. டே ராமு, நீ போய். டே ராமு, டேய் காய்கறா, முதல்ல ஓடி போய் பொட்டி கடையில் ஒரு ரேசர் வாங்கிட்டு வா போ. முடியாது முதலாளி. டேய், ஏன்டா முடியாது? நான் முதலாளிடா. ஆமா முதலாளி, நீங்க என்ன பேசுனீங்கிறத நான் காதுல வாங்கல. ஆனா ரேசர் மட்டும் நான் வாங்கி தர மாட்டேன். காலையிலே நீங்க ரேசர் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு வாங்கி தரக்கூடாதுன்னு முதலாளி ஆண்டி கண்டிஷனா சொல்லிட்டாங்க. நீங்க மீசை வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க முதலாளி. முதலாளி ஆண்டி சொன்னா கேளுங்க, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் அவர் கேட்பாரா முருகா? நாம திருவல்லிக்கேணி போய் பார்த்து சாத்தியை பார்த்துட்டு வரணும். காரை வெளில எடுத்து ஏசி போடு. சரி முதலாளி ஆண்டி. முருகா, நான் சொல்றத கேளுங்க முருகா, மீசை வைங்க முருகா.
இப்போ எதுக்கு வயசு மீசை வைக்க சொல்ற? காரணத்தை சொல்லு, வைக்கிறேன். இல்ல அது முதலாளி, அந்த காரணத்தை நான் சொல்றேன். முதலாளி ஆண்டிக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையாம். ஆசையா? என்ன ஆசை? நீங்க மீசை வைக்கணுமா? அவங்க உங்களை பார்த்து, மீசக்கார கனவா, உனக்கு ரோசம் அதிகண்டா, என் மேல பாசம் அதிகண்டா, எனக்கு ஆசை அதிகண்டான்னு உங்களை பார்த்து பாட்டு பாடணுமா? நீங்க மீசை வச்சாதானே உங்களை பார்த்து அந்த பாட்டை பாட முடியும். மீசை உடனே வைங்க. நான் போய் கார்ல இருக்கேன். குசும்ப பாத்தியா அவனுக்கு? இங்கே வாரு வயசு குட்டி, இவன் பேச்ச கேட்டு மறுபடியும் என்னை சந்தேகப்படாத சொல்லிட்டேன். கண்ணம்மா இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும்தான், அதை நீ மனசுல வச்சுக்க. நான் சொல்றதையும் நீங்க மனசுல வச்சுக்காங்க. சொல்லு. இந்த ஜென்மத்துல இந்த வயசுக்குட்டி மட்டும்தான் உங்களுக்கு பொண்டாட்டி. வேற யாரும் உங்களை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். இந்த கண்ணம்மா ஒரு தபல வாய்க்காரி, எவனோ ஒரு ஜோசிகார எங்கேயோ ஏதோ சொன்னதை இங்க வந்து உளறிட்டு இருக்கிறா. கிறுக்குச்சு. இப்போ என் நிம்மதியை கெடுத்து விட்டாள. நான் பாட்டுக்கு எங்கேயோ சிவனேன்னு இருந்தேன். தலைவலி தானா தேடி வருது. விசாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. மனசுக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. ஆனா கௌதம நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோகினி அவனுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமோன்னு தோணுது. அவளாதான் கௌதம கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னா. தாங்கிற அகம்பாவம் பிடிச்சவ. சேச்சே, அவளை பத்தி இப்ப எதுக்கு நினைக்கணும்? கீதாவை எப்படியாவது கௌதம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இத கௌதம் கிட்ட வற்புறுத்தி பேசுறதுக்கு முன்னால அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா, என்னம்மா ஏதோ யோசனையில இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா. அம்மா, விசாவை பார்க்காம மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா? நீங்களும் வரீங்களா? நம்ம 2 பேரும் போய் விசாவை பார்த்துட்டு வந்துடலாம். நேத்து தானே கல்யாணம் ஆயிருக்கு. உடனே இன்னைக்கு போய் எப்படிடா விசாவை பார்க்க முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத. மீன் குஞ்சுக்கு யாராவது நீந்த கத்து கொடுக்கணுமா? அது மாதிரி தான் பெண்களும். புகுந்த வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்கள பார்த்து எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி வாழணும்னு கத்துப்பாங்க. இல்லம்மா, விசா நம்ம எல்லாரையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறாமா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கௌதம். எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ அப்பவே புகுந்த வீடுதான் அவ குடும்பம். அவங்களோட நல்லது கெட்டதுதான் அவளோட நல்லது கெட்டதா மாறணும். அதுதான் சரி. உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தாளே மோகினி, அவ எப்பவும் தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு தான் சுயநலம் பெருசுன்னு அகம்பாவத்துல எல்லாருடைய நிம்மதி கெடுத்துட்டு போயிட்டா. இப்ப கூட நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்க. நீ கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னப்பா? வேண்டாமா, இப்போதான் நான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன். எதுக்குமா இந்த விஷ பரீட்சை? அம்மா, கீதா வரா. என்னத்த, நான் வரும்போது கீதா கீதான்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா தாம்மா கௌதம் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தான். என்ன கௌதம், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா? உன்னை எப்படி சம்மதம் சொல்ல வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப யோசிக்காத கீதா. ஜுராசிக் வேர்ல்டு படத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு கேட்டுட்டு இருந்தான். வாவ், அப்படியா மாமா? தேங்க்ஸ் மாமா. ஏன் த, நீங்க படத்துக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்களா? இவ நமக்கு தகுந்த மருமகதான். நாம படத்துக்கு அனுப்ப நினைச்சத புரிஞ்சுக்கிட்டா. மாமா போலாமா? ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துட்டுமா? படம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் வீட்லயே டைனோசர் நீ இருக்கியே, இத தியேட்டர்ல வேற போய் பார்க்கணுமா? என்ன கௌதம், கீதாவை போய் டைனோசர்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கீதாவை போய் யாராவது டைனோசர்னு சொல்லுவாங்களா? என்ன கௌதம், அவ நம்ம வீட்டை எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றா. ஒரு குப்பைய கீழே பார்க்க முடியல. நானே அவளுக்கு மிஸ் கிளீன் சர்டிபிகேட் கொடுக்க போறேன். இந்தாங்க. என்ன கௌதம், என் தங்கச்சி போய் டைனோசர்னு சொல்ற? ஆமா கௌதம், நீ எதுக்கு அவளை போய் டைனோசர்னு சொல்ற? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஜானகி தான் டைனோசர். எவ்வளவு கோவம் வருது பாரு அவளுக்கு. நீங்க அடி வாங்க போறீங்க பாருங்க. சும்மா சொன்னேன். ஜானகி, நீ சும்மாரு. எல்லாரும் போண்டா சாப்பிடுங்க, ஆறிட போகுது.
எடுத்துக்கங்க. கௌதமோட கீதாவை சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா கௌதம் ரொம்ப வெறுப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஜானகி போண்டா சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்க இன்னைக்கு. ஜானகி இல்ல, டைனோசர் தான் போண்டா பண்ணிருக்கு. விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயோ யாருமா போன்ல? ஏன் முழிக்கிற? இல்லத்த, ஃப்ரெண்டு ஃபோன் பண்றா. அப்ப எடுத்து பேசு. சரி. என்னடி?